நல்ல ஒரு நண்பர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட ஒரு பயங்கரமான ஒரு புரிதல் இருக்கும். யாராவது ஒரு தேர்ட் பர்சன் வந்து இப்போ அவன் நண்பன் இப்படிப்பா அப்படிப்பா அப்படின்னு யாராச்சும் ஒருத்தன் குறை சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என் நண்பனை பற்றி எனக்கு தெரியும், யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட்லேயே தள்ளி விட்டு போயிட்டே இருப்பான் அவனை. இப்படி தான் இதுதான் ஒரு உண்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், உண்மையான நட்புங்கிறது அதுதான். இதை விடலாம் ஜாஸ்தியான ஒரு க்ளோஸ் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தேர்ட் பர்சனுங்கிற ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சு அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்காரு. அதை நான் யாரும் எனக்கு குறை சொல்கிறதுக்காக நான் சொல்லலை. அது வந்து அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க மேலே ஒரு கேரிங்காக இருக்கலாம். ஆனால் அவங்க 2 பேர் வாழ்க்கையை வாழ விடாமல் ஏதாவது இவங்க உள்ளே சொல்லி 2 பேருடைய ஒரிஜினல் கேரக்டரையே விரட்டி கடைசியில் பிரிஞ்சு நீ அந்த பக்கத்து போ, நீ இந்த பக்கத்து போ, டைவர்ஸ் வரையும் போகிற கேஸ் கூட உண்டு. தயவு செஞ்சு தேர்ட் பர்சன் யாராக இருந்தாலும் சரி, அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை தாய் தகப்பன் மாமனார் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு ஒரு விஷயங்களை யோசிங்க. அவங்களுடைய வாழ்க்கையை வாழ விடுங்க. அவங்களுக்கு ஒன்றும் தலையில் ஒன்றும் இல்லாமலாம் இல்லை, அவங்களாம் அடிபட்டு உதப்பட்டு வாழ்ந்தால் தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்களே எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி அவங்க கணவன் மனைவியும் அப்படி தான். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், ஒரு நட்பு இருக்கணும், ஒரு ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கணும். யார் எந்த தேர்ட் பர்சன் வந்தாலும் யாரோ ஒரு கருத்து சொன்னாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணி அதை உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணணும். அப்படி இல்லையா தூக்கி போட்டுட்டு வேலையை பார்க்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்.